Okay, 9வது problem பார்ப்போம். A DC series motor is running at rated speed and rated voltage, feeding a constant power load. If the speed has to be reduced to 0.25 per unit, the supply voltage should be reduced to dash. As usual, 4 option. இது ESC 2012 level question. So, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Constant power equal to constant, P equal to constant கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா speed has to be reduced to 0.25 per unit, the supply voltage should be reduced to. speed எப்படி reduced ஆகும்னா n2 ரெண்டாவது உள்ள speed வந்து 0.25 n1 per unit அப்படின்னா அந்த 100ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ராக்ஷன் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க 0.25 n1. ஸோ இப்படி வேரி ஆச்சுது V2 எவ்வளோ ரெடியூஸ் ஆகும், அதாவது ஸ்பீட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட் n1, செகண்ட் ஸ்பீட் 0.25 n1, அதாவது வெறும் 25% ஆஃப் n1 தான் செகண்ட் ஸ்பீட் n2. இப்போ V2 சம்வாட் ரெடியூஸ் ஆகும், அந்த ஃப்ராக்ஷன் எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம், x இன்ட்டு V1. இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து this x equal to less than 1 fractional value, fraction அது ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கும். அதாவது n2 வந்து 0.25% of n1 அப்படின்னா V2 some percentage of V1 அது வந்து less than 1, அதாவது ரெடியூஸ் ஆயிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்னொன்று சொல்லலாம். அங்கே என்னன்னா n2 equal to 0.25 n1 எழுதலாம், இல்லைன்னா ஒமேகா 2, அதாவது இங்கே ஸ்பீடு RPM, இன்னொன்று ஸ்பீடு ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னா ஒமேகா 2 equal to 0.25 ஒமேகா 1. எதுக்கு அப்படின்னா அந்த பவர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டார்க் இன்டூ ஸ்பீடு, அதாவது ஆங்குலார் ஸ்பீடில் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம ஒமேகா டேர்மில் எடுத்தோம்னா அது ஈஸி. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, P பவர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பவருக்கு ஃபார்முலா T இன்டூ ஒமேகா, இந்த ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா 2πn/60. என்னங்கிறது ஸ்பீடு RPM, ஒமேகாங்கிறது ஸ்பீடு, அதாவது ஸ்பீடு ரேடியன் பெர் செகண்ட், அதாவது ஆங்குலார் வெலாசிட்டி. So P proportional to T omega. So but T proportional to நமக்கு என்னன்னா சீரிஸ் மோட்டார்னு கொடுத்துருக்காங்க. So T proportional to IA square. So T1 first case proportional to IA1 square. Second case T2 வச்சுக்குவோம். So T2 proportional to IA2 square. But நமக்கு power equal to constant, அதாவது P1 equal to P2. So என்ன நமக்கு omega 1, அதாவது பவர் equal T into omega, T equal to IA1 square, T2 proportional to IA2 square, so omega 1. So power term P1 equal to P2, அதாவது omega 1 IA1 square, இது வந்து பவர் P1 equal to omega 2 IA2 square. That is, இது வந்து T, இது வந்து omega, T omega equal to P. அதுதான் இந்த டேர்மில் எழுதியிருக்கோம். omega 1 IA1 square, omega 2 IA2 square. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா IA1 square divided by IA2 square equal to IA1 square divided by IA2 square equal to omega 2. இந்த ஃபார்முலா இருந்து ரெண்டை ஈக்குவேட் பண்ணனா omega 2 divided by omega 1 which is equal to omega 2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.25 omega 1 divided by omega 1 equal to omega 1. So நமக்கு IA2 equal to 2 into IA1. அதாவது இதுலேருந்து என்ன கிடைக்கும், IA1 square divided by IA2 square equal to 0.25. ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஆக்சுவலாக என்ன அப்படின்னா IA2 equal to square root of 0.25 into IA1. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், IA2 equal to 2 IA1. ஸோ நமக்கு IA1 equal to square root of 0.25 IA2. ஸோ IA2 equal to IA1 divided by square root of 0.25, that is equal to 0.5. ஸோ நமக்கு ஃபைனலாக IA2 equal to 2 IA1. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, E2 by E1 வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி, அதாவது வோல்டேஜ் எவ்வளோ ரெடியூஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா இருக்குது E2 by E1 equal to
n2 by n1 phi2 by phi1. ஸோ இதில் நமக்கு n2 எவ்வளவு 0.25 n1. ஸோ 0.25 n1 divided by n1 cancel. I mean phi2 எவ்வளவு நமக்கு that is equal to IA2 IA1 ரிலேஷன் தான். இங்கே சீரிஸ் மோட்டார் அதனால் 5 proportional to IA தான் சீரிஸ் மோட்டாரில். ஸோ இங்கே phi2 equal to 2 phi1 கீழே divided by phi1. ஸோ இந்த n1 phi1 cancel ஆகி 2 into 0.25 E2 by E1. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 0.5 கிடைக்கும். ஸோ E2 equal to 0.5 E1. அது வோல்டேஜ் எவ்வளோ ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா E2 or V2. ஓகே, வோல்டேஜ் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுனா 0.5 per unit. ஸோ இட் இஸ் E2 equal to 0.5 of E1. ஸோ நமக்கு கொடுத்துருக்கல எந்த ஆன்சர்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். அதாவது வோல்டேஜ் ரெடியூஸ் டு 0.5 per unit of first voltage. ஸோ அடுத்து டிசி மோட்டாரில் 10வது ப்ராப்ளம் பார்ப்போம். இது ESC 2013 கேட்ட கொஸ்டின். At 1200 RPM, the induced EMF of a DC machine is 200 volt. For an armature current of 15 amps, the electromagnetic torque produced would be, as usual, 4 options கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் given data எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க? n கொடுத்துருக்காங்க. n equal to 1200 RPM. n கொடுத்துட்டாங்க. அப்புறம் 15 amps 200 volt. ஸோ V equal to 200 volt. And current equal to 15 amps. Torque equal to என்ன இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவருக்கு ஃபார்முலா என்ன? P equal to வோல்டேஜும் கரண்ட்டும் கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். V into I, that is 200 into 15, which is equal to 3000 watts. அடுத்து பவருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? டார்க் இன்ட்டு ஒமேகா. அதாவது திஸ் ஒமேகா ஈக்குவல் டு டி இன்ட்டு திஸ் ஒமேகா ஈக்குவல் டு 2 π n by 60. ஸோ நமக்கு பவர் இங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பிக்கு பதிலாக 3000 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 3000 ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு 2 π இன்ட்டு n கொடுத்துருக்காங்க 1200 RPM 1200 by 60. ஸோ டி இங்கே மீதியெல்லாம் இங்கே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக T equal to 23.8 Newton meter. ஸோ இதில் நமக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் A is the correct option. அடுத்து டிசி மோட்டாரில் 11வது ப்ராப்ளம். இது ESC 2014 கேட்ட ப்ராப்ளம். A DC series motor with a resistance between terminals of 1 ohm runs at 800 RPM from a 200 volt supply taking 15 amps. If the speed is to be reduced to 475 RPM for the same supply voltage and current, the additional series resistance to be inserted would be approximately. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? DC சீரிஸ் மோட்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு DC சீரிஸ் மோட்டார் டயக்ராம் வரைச்சிக்குவோம். கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 200 வோல்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 200 வோல்ட் டேக்கிங் 15 amps. ஸோ இது 200 கொடுத்துருக்காங்க. 15 amps லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க? டெர்மினல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் டெர்மினல், அதாவது இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில நம்ம மெஷர் பண்ணோம்னா என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும்னா 1 ohm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கிவன் எழுதிக்குவோம். given V கொடுத்துருக்காங்க 200 volt RM மெஷினோட ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து எழுதிக்குவோம்னா ஆர்மச்சூர் ஃபீல்டு தனித்தனியாக கொடுக்கல, மொத்தமாக டெர்மினல் ரெசிஸ்டன்ஸ் அது மோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 ohm. அப்புறம் I கொடுத்துருக்காங்க I ஈக்குவல் டு 15 amps. அப்புறம் என்ன கேட்டுருக்காங்கன்னா 800 RPMத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு அது ரன் ஆகிற ஸ்பீட் வந்து 800 RPM. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா N2 ஈக்குவல் டு 475 இருக்கணும்.
speed reduced to 475 for the same supply voltage and current. So supply voltage current same இதே தான் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம external resistance add பண்ணணும். So the additional series resistance to be inserted would be approximately would be, அதாவது இங்கே எவ்வளோ எக்ஸ்டர்னலாக சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது கரண்ட்டும் சேமாக இருக்கணும். அதாவது N2 475 RPMமாக இருக்கும்போது அதாவது இது V2னா V2 ஈக்குவல் டு V1, இது I2ன்னு செகண்ட் கேஸ் வச்சோம்னா அது I1, திஸ் இஸ் ஈக்குவல் டு V, திஸ் இஸ் ஈக்குவல் டு I. இதான் கொடுத்துருக்க கண்டிஷன். அதாவது சேம் வோல்டேஜ் சேம் கரண்ட் ரெண்டு கேஸ்லையும். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் வோல்டேஜ் V1 வச்சுட்டோம், செகண்ட் கேஸ் V2னா ரெண்டுமே சேம், தட் இஸ் ஈக்குவல் டு V 200 வோல்ட். அதேமாதிரி செகண்ட் கேஸ் கரண்ட் I2, ஃபர்ஸ்ட் கேஸ் கரண்ட் I1னா ரெண்டு ஈக்குவல் டு I, தட் இஸ் ஈக்குவல் டு 15 ஆம்ஸ். ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணணும், வோல்டேஜும் கரண்ட்டும் வேரி ஆகக்கூடாது, ஆனால் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். எவ்வளோ ஆட் பண்ணணும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது இவ்வளோ கிவன் டேட்டா. இதிலிருந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இப்போ பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும் ஸ்பீடுக்கு ஃபார்முலா N2 by N1 equal to E2 by E1 phi1 by phi2. ஆல்ரெடி நான் இதில் சொல்லிட்டேன், E proportional to N5. ஸோ இங்கே E என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் N ஒரு சைடு எழுதிக்கும். ஸோ E by 5 வரும். ஸோ ஆக்சுவலாக E2 by E1 equal to N2 by N1 and phi2 by phi1. ஸோ இதை லெஃப்ட் சைடு எழுதுனோம்னா இந்த phi1 இங்கே போகும், phi2 இங்கே வரும். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதில் அகைன் என்ன கிடைக்குன்னா நமக்கு கரண்ட் சேம் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் கரண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஃப்ளக்ஸ் வந்து சேம், phi2 ஈக்குவல் டு phi1 ஈக்குவல் டு 5. ஸோ இது ரெண்டுமே சேம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீரிஸ் மோட்டார் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஃபீல்டு கரண்ட், இல்லைன்னா ஆர்மேச்சர் கரண்ட், எல்லா கரண்ட்டுமே சீரிஸ் மோட்டாரில் ஒன்று தான். ஸோ என்ன உங்கள் ஃப்ளக்ஸ் சேம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை ஆயிரும், N2 by N1 ஈக்குவல் டு E2 by E1 அப்படின்னு சிம்பிளிஃபை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு N2 என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 475. N1 என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியல் ஸ்பீட் அது வந்து 800 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு E2. E2க்கு ஃபார்முலா என்ன நமக்கு, V2 மைனஸ் கரண்ட் சேம் கரண்ட்னா ஸோ ஐனே போட்டுட்டோம், I இன்ட்டு ஆர் மோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும் EX, இதுதான் E2. அதேமாதிரி E1க்கு என்ன வரும், சாரி V2, பட் V2 ஈக்குவல் டு V தான். அதேமாதிரி இங்கே V1 அது ஈக்குவல் டு V தான், மைனஸ் I சேம் கரண்ட்டு இன்ட்டு இங்கே ஃபஸ்ட் கேஸில் RM, ரெண்டாவது கேஸில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ 475 800 ஈக்குவல் டு E2 by E1. ஸோ E2க்கு ஃபார்முலா என்ன, V நமக்கு கொடுத்துருக்காங்க 200 மைனஸ் I ஈக்குவல் டு 15 இன்ட்டு RM எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மெஷினோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், RM ஈக்குவல் டு 1 ohm கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ப்ளஸ் R எக்ஸ்டர்னல், இது வந்து E2 டிவைடட் பை E1 எவ்வளவு, V 200 மைனஸ் 15 இன்ட்டு 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு, இந்த RX இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 RX, இங்கே 15 RX மீது இதே முதல்ல 200 மைனஸ் 15 போட்டிங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு 185 வரும். அதே மாதிரி இதில் 200 மைனஸ் 15 இன்ட்டு இதில் ஒரு 185 மைனஸ் 20. ஸோ ஃபைனலாக 15 RX ஒரு சைடு வரும், 15 R எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஒரு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க, 75.15625 divided by இவ்வளோ வரும். ஸோ RX ஈக்குவல் டு திஸ் ஒன் டிவைடட் பை 15, அதோட ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ohm வரும். ஸோ இப்போது ஆப்ஷனில் இது எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டுன்னு இதில் சாரி நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் உள்ள ஆப்ஷன்ஸ் எழுதிட்டேன். அடுத்து டிசி மோட்டாரில் 12வது ப்ராப்ளம். இது வந்து ESC 2014 கேட்ட ப்ராப்ளம். A DC series motor of resistance 1 ohm across terminals runs at 1000 RPM at 250 volt taking a current of 20 amps. When an additional resistance of 6 ohm is inserted in series and taking the same current, the new speed would be.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் சேம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். அங்கே வந்து ஸ்பீடு ரெண்டாவது கொடுத்துட்டு எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஸ்பீடு எவ்வளவு, நியூ ஸ்பீடு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சீரிஸ் மோட்டாரில் ஆர்எம் 2 டெர்மினல், மோட்டாருக்கு 2 டெர்மினலுக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1000 ஆர்பிஎம், N1 ஈக்குவல் டு 1000 ஆர்பிஎம் அண்ட் V 250 volt, current 20 amps. So V equal to 250 volt, current equal to 20 amps. External resistance REX equal to 6 ohm. And taking same current, இங்கே இன்னொரு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கியமானது, I1 equal to I2 equal to I. கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை, சேம் கரண்ட் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சேம் கரண்ட்னா என்னென்னா ஃப்ளக்ஸ் சேம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 5(1) ஈக்குவல் டு 5(2) ஈக்குவல் டு 5. ஸோ N2/N1 ஈக்குவல் டு E2/E1 சிம்பிளாக ஃபார்முலா ஆகும். 5(1) 5(2) கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபார்முலா என்ன கிடைக்கும் நமக்கு, N2/N1 ஈக்குவல் டு E2/E1. ஸோ ஈக்குவல் டு E2னா V மைனஸ் E2 ஈக்குவல் டு V, நமக்கு சேம் வோல்டேஜ் தான், கரண்ட் அதே தான். ஸோ E மைனஸ் I இன்ட்டு E2ல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ RM ப்ளஸ் REX டிவைடட் பை V மைனஸ் I இன்ட்டு RM. ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணதுக்கு முன்னாடி இது மோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் N2/N1. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு 250 வோல்டேஜ் மைனஸ் கரண்ட் வந்து 20. இது RM equal to 1 ohm, R external 6 ohm. So 1 plus 6. அதே மாதிரி கீழே 250 minus current 20, RM equal to 1. This is equal to N2/N1. So simplify பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா N2/N1 equal to 110/230 அப்படின்னு கிடைக்கும். ஸோ N2 ஈக்குவல் டு N1 இன்ட்டு 110 டிவைடட் பை 230. N1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 1000 இன்ட்டு 110 டிவைடட் பை 230. சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க கால்குலேட்டரில். ஸோ 478.26 ஆர்பிஎம் இதான் நமக்கு ஆன்சர். இது வந்து ஆப்ஷனில் எதோட மேட்ச் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனில் சி, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். இதை மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.